கேரளாவில் கனமழை பெய்து வரும் மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம் நிலவி வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் வெளியேற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் சுமார் 500 பேரை நிவாரண முகாம்களுக்கு மாற்றியமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழையானது கொட்டி தீர்த்து வரும் நிலையில் கேரளாவில் கனமழை பெய்து வரும் மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் தொடர்ந்து கோரிக்கை என்பது எழுந்து வருகிறது. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழையானது பல்வேறு மாநிலங்களில் தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக தலைநகர் டெல்லி, மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் மழை தீவிரமாக பெய்து வருகிறது. தமிழ்நாடு, ஆந்திராவை தவிர நாட்டின் பெரும்பாலான மாநிலங்கள் தென்மேற்கு பருவமழையே நம்பியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கேரளாவில் கடந்த 24ஆம் தேதி பருவமழை தொடங்கிய நிலையில் அப்போதிலிருந்தே கனமழையானது அந்த மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர் மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும், மலப்புரம், திருச்சூர், காசர்கோடு மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து கேரளாவில் மழை கொட்டி தீர்த்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் கேரளாவில் கனமழை பெய்து வரும் மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம் எழுந்திருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் இருந்து பொதுமக்களை வெளியேற்றும் நடவடிக்கையானதும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் சுமார் 500 பேரை நிவாரண முகாம்களுக்கு மாற்றியும் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து கேரள மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை கொட்டி வரும் நிலையில் கனமழை காரணமாக 586 வீடுகள் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் 21 வீடுகள் முற்றிலும் இடிந்து தரைமட்டமாகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இன்று 9 மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும், நாளை வயநாடு, கண்ணூர், கோழிக்கோடு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.